இரவு நேரம். கண்ணாவும் அவனது அப்பாவும் உறங்குவதற்கு முன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பா, டிவிலையும் பேப்பர்லயும் பார்த்தா ஒரே தேர்தல் செய்தியா இருக்கு. தேர்தல் வந்துருச்சு, தேர்தல் வந்துருச்சுன்னு ஊருக்குள்ள எல்லாரும் சொல்றாங்களே. அப்படின்னா என்னப்பா? இந்த தேர்தல்னா என்ன நடக்கும்? ரொம்ப நல்ல கேள்வி கண்ணா. நம்ம நாட்டை யாரு ஆளணும்னு நாமளே முடிவு செய்யற ஒரு உரிமை தான் தேர்தல். ஜனநாயகத்துல 5 வருடத்திற்கு ஒரு முறை தேர்தல் வைப்பார்கள். அப்போ 18 வயசு நிரம்பிய மக்கள் எல்லோரும் தங்களுக்கு பிடித்த வேட்பாளருக்கு தங்கள் ஓட்டுகளை பதிவு செய்வார்கள். அந்த ஓட்டுகள் எண்ணப்பட்டு எந்த கட்சி வேட்பாளர்கள் அதிக இடங்களில் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களின் கட்சிதான் ஆட்சியை பிடிக்கும். அந்த வெற்றி பெற்ற கட்சியின் தலைவர்தான் மாநிலத்தின் முதல்வராவார். ஓ, அப்படியா? அப்படியானால் அந்த அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் மட்டும்தான் தேர்தலில் நிற்க முடியுமாப்பா? எனக்கு அரசியல் கட்சி பின்னணி இல்லைனா நான் தேர்தலில் நிற்க முடியாதா? அப்படியெல்லாம் இல்ல கண்ணா. ஜனநாயகத்துல யாரு வேணும்னாலும் தேர்தலில் நிற்கலாம். கட்சி சார்பு இல்லாமலும் எந்த கட்சியும் சேராத ஒரு சாதாரண குடிமகன் கூட தனியாக சுயேச்சை வேட்பாளராக போட்டியிடலாம். அப்படியா? அப்போ நீங்கள் ஏன் அப்பா வேட்பாளராக போய் நிற்கக்கூடாது? நீங்கள் தேர்தலில் நின்றால் ஜெயித்து உடனே முதல்வராகிவிடலாம் தானே? நான் தேர்தலில் நின்று ஜெயித்தால் உடனடியாக முதல்வராகிவிட முடியாது கண்ணா. நான் ஒரு தொகுதியில் ஜெயித்தால் எம்எல்ஏவாகத்தான் ஆக முடியும். முதல்வர் என்பவர் யார் தெரியுமா? அப்படி வெற்றி பெற்ற பெரும்பான்மை எம்எல்ஏக்களின் ஆதரவை பெற்றவர்தான் முதல்வராக முடியும். ஒருவேளை நீங்களே முதல்வரானால் மக்களுக்கு என்னவெல்லாம் செய்வீர்கள் அப்பா? உங்களால் எல்லாம் முடியும் என்று எனக்கு தோன்றுவதால் கேட்கிறேன், சொல்லுங்களேன். நான் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு முதலில் செய்ய வேண்டியது அடிப்படை வசதிகளைத்தான். அதுல முக்கியமானது தண்ணீர். தண்ணீர் பஞ்சமே இல்லாத ஒரு நிலையை உருவாக்குவேன். அதற்காக ஊரில் காய்ந்து கிடக்கும் குளம், குட்டை, ஏரி, கண்மாய் போன்ற எல்லா நீர்நிலைகளையும் ரொம்ப ஆழமாக்கி அகலமாக்கி அதோட கரைகளை இடிந்து விழாதபடி பலப்படுத்துவேன். பெய்யும் மழைநீர் முழுவதும் வீணாக கடலில் போய் கலக்காமல் தடுத்து அதை மக்களுக்கும் விவசாயத்திற்கும் பயன்படும்படி சேமித்து வைப்பேன். அடுத்து விவசாயம். விவசாயிகளுக்கு அரசாங்கமே மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சம்பளமாக வழங்கும். அதோடு அதிக விளைச்சல் செய்து நாட்டுக்கு உணவளிக்கும் விவசாயிகளுக்கு பண்டிகை காலத்தில் போனஸ் வழங்குவேன். காடுகளை சுத்தம் செய்து அங்கு அதிக எண்ணிக்கையில் நாட்டு பசுக்களை பாதுகாத்து வளர்ப்பேன். அந்த இயற்கையான பசுக்களின் பால் உற்பத்தியை பெருக்கி மக்களுக்கு தருவேன். அந்த பசுக்களின் சாணம் மற்றும் கோமியத்தை இயற்கை உரமாக்கி விவசாயத்திற்கு பயன்படுத்தி எந்த ரசாயனமும் இல்லாத நல்ல சுத்தமான விளைபொருட்களை விளைவிக்க வைப்பேன். என்னப்பா, இது விவசாயத்தை மட்டும்தான் திரும்ப திரும்ப சொல்கிறீர்கள்?